அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. வேலூரில் பாலியல் குற்றவாளிகளுக்கு 4 பேருக்கும் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 பேருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 பேருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 4 பேருக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வேலூர் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 பேருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இது குறித்த முழு விவரங்கள். சுபா, வேலூர் சிஎம்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தலா 62 வருடங்கள் என அந்த 62 வருடத்தை 20 ஆண்டுகளுக்குள் அனுபவிக்க வேண்டும் என்று 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி நள்ளிரவு தனியார் திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வந்த அந்த சிஎம்சி பெண் மருத்துவர் மற்றும் அவருடன் வந்த ஆண் நபர் இருவரையும் பயணிகள் ஆட்டோ என்று கூறி ஆட்டோவில் ஏற்றி கடத்தி சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் வேலூர் பாலாற்று பகுதியில் கடத்தி சென்று அங்கு அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு அந்த பெண் மருத்துவரை அந்த 5 பேர் கொண்ட நபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் மருத்துவர் அது வேலூர் காவல்துறைக்கு வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ஆன்லைன் மூலமாக புகார் அளித்தது. இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை 13 பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடந்து வந்தது. இந்த நிலையில இந்த வழக்குல இன்று 2 ஆண்டுகள் கழித்து இன்று 2025 இன்று இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. அதில் 4 சிறை தண்டனையும் 1 சிறை தண்டனை விதித்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து 25,000 ரூபாயும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.